ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பலகாரங்களில் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய ரொம்பவும் ஜூஸியாக சாஃப்டாக இருக்கக்கூடிய பூந்தி லட்டுவை வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இந்த பூந்தி லட்டுவை பார்த்த உடனே செஞ்சு பார்க்கணும்னு நினச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பூந்தி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு கப்பாக மெஷர்மெண்ட்டாக வச்சு எல்லாத்தையுமே செய்யுங்க. இதில் 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு லட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கடலை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே வாங்க. நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க, கட்டிகள் படாமல். பூந்திக்கு மாவு கரைக்கிற விதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் லிக்விடாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. ஒரு நார்மல் ஸ்டேஜில், அதாவது ட்ராப்ஸ் விழுகிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மாவை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பாகுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எதில் பாகு ரெடி பண்ணுறீங்களோ அதுலேயே 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகருங்கிறது கரெக்டான அளவு. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, சுகர் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சுகர் சிரப்பை ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே கரைய விடுங்க. பூந்தி லட்டுக்கு பாகு எப்படி ரெடியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதத்துக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஒரு கம்பி பதம் வரும்போது கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த லெவல் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே நீங்கள் கொதிவிட வேண்டியதில்லை. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, இப்போ பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஆயில் விட்டுக்கோங்க. முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடுபடுத்திட்டு, அடுத்ததான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மாவு துளி மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்கிட்ட பூந்தி கரண்டி இல்லாததுனால நான் அடிக்கரண்டியவே பயன்படுத்திக்கிறேன். இதுலேயும் நம்ம பூந்தி செய்யலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை பூந்தி பொரிக்கும் போதும் அந்த கரண்டியில் பின் சைடு நீங்கள் அப்பப்போ தொடச்சி விட்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்புக்கு உங்களுக்கு பூந்தி ரெடியாகி வரும். நீங்கள் பூந்தி பொரிக்கிறதுக்கு 30 செகண்ட் மட்டும் பொரித்து எடுத்தாலே போதும். ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பூந்தி லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி எல்லா பூந்திகளையுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பூந்தியை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் தான் இருக்கணுமே தவிர கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த பதம் நீங்கள் பார்த்து நீங்கள் கவனமாக செய்யுங்க.
இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பாகு கூட நம்ம இப்போ செஞ்சு வச்சுருந்த பூந்தியை சேர்த்துக்கறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் பொடியை அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் பவுடரையும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பூந்தியில் பாகு நல்லா ஊற ஆரம்பிக்கும். ஒரு 1 hour மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ இந்த சைடு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கறலாம். நட்ஸை வந்து ஓவர் ஹீட் பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பூந்தி லட்டுக்கு ரெடி பண்ணதை கொஞ்சத்தை மட்டும் மிக்சியில் அடித்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கரலாம். இல்லைன்னா நீங்கள் கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட ட்ரை கிரேப்ஸை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை நெய்யில் பொரிக்க தேவையில்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் நம்ம சேர்த்துக்கரலாம். இதில் வந்து கிராம்பு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நட்ஸுகளை சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரைச்சி வச்சுக்கரலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு பூந்தி லட்டு பிடிக்கும்போது ஷேப் வர்றதுக்கு பிசு பிசுப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கையில் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லட்டு பிடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு தீபாவளி ஸ்பெஷலா பூந்தி லட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இதுல பிடித்தமான நட்ஸுகளை மேல ஸ்ப்ரெட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ லட்டு வந்து நமக்கு சூப்பரா செட் ஆயிருச்சுங்க. இப்போ ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடிய இந்த லட்டுவை வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு வீட்டில் பூந்தி லட்டுவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. மேலும் இது போல் பல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களே எல்லாரும் சேஃபா வெடி விடுங்க. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.